உனக்கு ஒரு நாள் டைம். அதுக்குள்ள உன் பொண்ணு மாப்பிளையும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லன்னா எங்க ஆளுங்களை வச்சு சூர்யாவை காணும்னு கோர்ட்ல கேஸ் போட சொல்லிடுவேன். சூர்யாவை நார் அடிச்சிடுவேன். புரியுதா? நீங்க எங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? எங்க மேல உங்களுக்கு என்ன கோவம்? எங்க பொண்ணு உங்களுக்கு என்னதான் பண்ணா? என்ன பண்ணாளா? கொலை பண்ண பார்த்தா. அன்னைக்கு அந்த பங்கஜ் மட்டும் கமிஷனர் கிட்ட பேசாம இருந்தா இந்நேரம் உன் பொண்ணு ஜெயில களி தின்னுட்டு இருப்பா. கேக்குறா பாரு கேள்வி. என் பொண்ணு என்ன பண்ணான்னு. நாளைக்கு திரும்பி வருவேன். உன் பொண்ணு இங்க இருக்கணும். இல்லன்னு வையே, அப்ப தெரியும். நான் வருவேன்னு தெரிஞ்சதும் எங்கேயாவது ஓடி வெளிய பாக்காதீங்க. எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன மேடம் இது? ஏதோ தீவிரவாதிகளை மிரட்டுற மாதிரி எங்களை மிரட்டுறீங்க. நாங்க சட்டம் தர்மம் நியாயத்துக்கெல்லாம் பயந்த அப்பாவி ஜனங்க. யாரு நீ? இவ உன் பொண்ணெல்லாம் அப்பாவி. இத நான் நம்பணும். நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் உங்களை. ஏன்னு கூப்பிட்டா என்ன சார்னு கேக்குற தூரத்துல இதோ பக்கத்து வீட்டுல இருக்க. என்கிட்டயே எதுவும் சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஹலோ, யாருக்கிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அதே மாதிரி எங்க குடும்ப விஷயத்த கண்டவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. புருஷனும் பொண்டாட்டியும் என்ன போடு போடுறீங்க? ஆமா, அனுவும் சூர்யாவும் என்ன ஆளைய காணுமாமே? அப்படியா? என் பொண்ணையும் சூர்யா சார பத்தி விசாரிக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது. தகுதினா எப்படி? ஒரு கத்தி குத்து வாங்கி இருந்தா தகுதி வந்துருமா புஷ்பமா? என்ன ரெண்டு பேரும் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறீங்க? சூர்யாவை யாரோ கத்தியால குத்திட்டாங்களாமே? அப்படியா? உசுருக்கு ரொம்ப போராடி பொழைச்சாராமே? அப்படியா? அவரு அதான் உங்க மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காரா? அவருக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாதாமே? அப்படியா? இதுக்குதான் போலீஸ் வந்துச்சா? இவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கிற நீ போலீஸ் எதுக்கு வந்தாங்க? அதையும் நீயே சொல்ல வேண்டியதானே? அது நீங்க சொல்லி என் காதால கேட்டா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். கேடு கெட்டவன் மகா கேடு கெட்டவன் நீ. அடுத்த வீட்டுல என்ன பிரச்சனை வரும்னு நாக்க தொங்க போட்டுட்டு அலைய வந்தாண்டா நீ. என்ன திட்டுற வேகத்துல போலீஸ் எதுக்கு வந்துச்சுன்னு இன்னும் நீங்க சொல்ல பாருங்க. எவ்வளவு திட்டினாலும் உரைக்காத ஜென்மமாயா நீ? உன்னெல்லாம் திரும்ப திரும்ப திட்ட எனக்கே அசிங்கமா இருக்கு. என் பொண்ண பத்தியும் சூர்யா சார பத்தியும் நீ பேசாத. இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படிய நீ மிதிச்ச செருப்பு பிஞ்சிரும். போ. போயா. சார், வீட்ல எனக்கு தெரியாம உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? என்ன சூர்யா, சிஸ்டர் என்ன சொல்றாங்க? அனுவுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைய யாருக்கும் தெரியாம எத்தனை நாள் மறைக்க முடியும் நானும் யோசிக்கிறேன். சிஸ்டர், நம்மள எதுவும் சொல்ல வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. அதுக்குள்ள இந்த ப்ராப்ளத்துக்கு பக்காவான தீர்வோட நானே அங்க வரேன். ஐ அம் ஷூர். தேங்க்ஸ். ஆனா சிஸ்டர், என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்க எல்லார் மேலயும் நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. சிஸ்டர், ப்ளீஸ் நோ நெகட்டிவ் தாட்ஸ். உங்களுக்கும் சூர்யாக்கும் எதுவுமே ஆகாது. சிஸ்டர், உங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு வேலை. டோன்ட் வரி. எங்களுக்காக நீங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஹலோ சிஸ்டர், தேங்க்ஸ் எல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். எப்ப இந்த ப்ராப்ளம நான் சால்வ் பண்றனோ அப்ப நானே உங்ககிட்ட கேட்டு தேங்க்ஸ் வாங்கிக்கிறேன். ஓகே? சூர்யா, சிஸ்டர் பாத்துக்கோ. சார். ரெடி சார்? ப்ளீஸ் கம். வா. இரு சூர்யா, ஜாக்கி எடுக்கிறேன். பங்கஜ், ரொம்ப டைட்டா இருக்கு. கார் அப் பண்ணவே முடியலையே. இரு, நான் பாக்குறேன்.
முடியலடா. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதான் ஜாக்கி வேலை செய்யல. இரு, நான் காரை தூக்க முடியுமான்னு பாக்குறேன். நீ என்ன அனுமாராடா? காரை கையில தூக்க? காமெடி பண்ணாத. நான் தூக்குறேன். மேடம், நான் தூக்குறேன்னு சொல்றேன்ல. மேடம் நீங்க எப்படி மேடம்? நான் தூக்குறேன்னு சொல்றேன்ல. என்ன ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க? என்ன ஆச்சு? ஒன்னாகல. ஒன்னும் ஆகலையா? என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்களா? டயர் பஞ்சர் ஆனதா எனக்கு தெரியும்ல. ஏன் என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க? டயர் மாத்தியாச்சா இல்லையா? மாத்தியாச்சு மேடம், மாத்தியாச்சு. ஏன் அதை இவ்வளவு படபடப்பா சொல்றீங்க? இல்ல, நான் சாதாரணமா தான் சொன்னேன். ஆமா, யார் ஸ்டெப்னிய மாத்துனது? சொல்லுங்க மேம். ஆமா, எங்க போயிருந்தீங்க நீயும் சூர்யா சாரும்? சூர்யா சார போன்ல கூட ரீச் பண்ண முடியலையே. அப்படி எந்த இடம் அது? ஏன் நீயும் சொல்ல மாட்டியா? அது கொஞ்சம் பர்சனல் மேம். ஓ, இதெல்லாம் வக்கனையா சொல்லு. எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டா அது மட்டும் உனக்கு பர்சனலா? அதையும் ஏன் கேக்குறேன்? சூர்யா சாரோட சேஃப்டிக்காக தானே கேக்குறேன். ஆக்சுவலி செக்யூரிட்டி புரோட்டோகால் படி சூர்யா சார் எங்க போறாருன்னு பங்கஜ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். ஆனா சொல்லல. அதனால இங்க எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? சரி, அத கூட விடு. போன இடத்துல சூர்யா சாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீ லேசுப்பட்ட ஆளு கிடையாது. நீ ஊரை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருந்த, ஆனா இப்ப மொத்தமா வேற ஆளா மாறி நிக்கிற. யாராலையும் கான்டாக்ட் பண்ண முடியாத இடத்துக்கு சூர்யா சார் நீ பாட்டு கூட்டிட்டு போயிட்ட. இங்க நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருந்தோம்னு உனக்கு தெரியுமா? உன்கிட்ட போய் இதெல்லாம் கேக்குறேன் பாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இருந்திருந்தா நீ இப்படி நடந்திருப்பியா? கத்தி குத்து வாங்கி சார் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு வந்த உடனே பர்சனல் டூர். சரி, சார் தான் சொன்னாருன்னே வச்சுப்போம். உனக்கு அறிவு வேண்டாம்.
உனக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னை போய் லவ் பண்ணாரு பாரு சூர்யா சார், அவரை சொல்லணும். சூர்யா சாரை தவிர வேற யாராலையும் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிருக்கவே முடியாது. எல்லாம் சூர்யா சாரோட தலை எழுத்து. நான் இவ்ளோ தூரம் கத்திட்டு இருக்கேன், நீ என்னடானா அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்க. அதான் ஒரு சீனியர் கிட்ட எப்படி பேசணும், ஒரு பாஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா சூர்யா சாரை கூட்டிட்டு ஹனிமூன் மட்டும் போயிடுவல. நீங்க போன இடத்துல சூர்யா சாருக்கு ஏதாவது ஆயிருந்தா, வீட்ல கத்தியால குத்துன மாதிரி அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா யாரு பொறுப்பு? ஏய், நான் கேக்குறது காதுல விழுதா இல்லையா? எனக்கு தெரியும் வெளியதான் நீ அப்பாவி, ஆனா உள்ள பயங்கரமான ஆள்தான். ஆமா, நான் பயங்கரமான ஆள்தான். அதுக்கு என்ன இப்போ? சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்றேன்ல. பைத்தியமா விடு. இனிமே நொய்யு நொய்யுன்னு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருந்த நீ அப்பாவி அனுபவம் பார்க்க மாட்டேன். பயங்கரமான அணுன்னு சொன்னியா அவ்வளவுதான் பாப்பேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப பேசிட்டே போற. வேலை என்னமோ அத மட்டும் பாரு, என்கிட்ட வச்சுக்காத. ஜாக்கிரதை. இப்படி போனை ஆஃப் பண்ணிட்டு சூர்யா சாரை கூட்டிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டியே. சூர்யா சாருக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்றதுன்னு ரொம்ப கேஷுவலா தான் கேட்டுட்டு இருந்தேன். இது ஒரு தப்பாமா? அதுக்கு அவ என்ன பண்ண தெரியுமா? என் கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்கிட்டா. மை காட், நான் ஏன் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல போறேன்? தோ அனுவே வந்துட்டா, அவகிட்டே கேளுங்க. அண்ணே, மீரா உங்களை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க, நீங்களே என்னன்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க சார்? என்ன மேடம்? என்ன மேடமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்ல அனு, எல்லாரும் முன்னாடியும். என்ன நடந்துச்சுன்னா, நான் உங்களுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வரவே இல்ல. அடி பாவி, என்னடா ஆளை காணுமேன்னு இங்க வந்து பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்க. நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? எந்த ரூம்ல? பக்கத்து ரூம்ல தான் மேடம். அனு, நான் இப்ப அங்கே தான் வந்த. அனு, உண்மை சொல்ல அனு, அங்க என்ன நடந்துச்சு? அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீங்க என் கூட பேசணும்னு சொல்லிட்டு நீங்க ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் இங்கே வச்சு சொல்லுங்க மேடம், இல்லன்னா நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அண்ணே, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு மீரா? நீ ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டியா இல்ல சும்மா விளையாடுறியா? ஐயோ, நான் எதை பார்த்து பயப்படவோ இல்ல விளையாடவோ இல்ல. இனஃப் மீரா. பாவம் அண்ணி, அவங்களே பல பிரச்சனைக்கு மத்தியில இப்பதான் நிம்மதியா இருக்காங்க. உன்னோட விளையாட்டெல்லாம் தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோ. இதென்ன ஷோவா பிராங்க் பண்றதுக்கு? There is a limit for everything, மீரா. Got it? இல்லனு, எங்க போற? இல்ல சார், நான் உங்களோட இந்த ரூம்ல இருக்க மாட்டேன். அதுக்காக நீ வெளியே போய் படுத்துக்கணுமா? நீ இங்கே இரு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். ஐயோ இல்ல சார், நானே போறேன். சொன்னா கேளு அனு. சார், சார் சொன்னா கேளுங்க சார். வேண்டாம் சார். சார் நீங்க எங்கே நீ படுத்துக்கோங்க. படுத்துக்கோ. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சார் இட்ஸ் ஓகே அனு, தூங்கு. என்ன இவன் புதுசா கல்யாணம் ஆயிட்டு இங்க வந்து படுத்திருக்கான்? அனு எங்க?
ப்ளீஸ் நீங்க உள்ள வந்து படுங்க. நான் வேணா இங்க படுத்துக்கிறேன். நோ நோ, நீ போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ம். இந்த தேவநந்தினி ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றா? தேவநந்தினி சாவுக்கு நான் தான் காரணம்னு தேவநந்தினியை நினைச்சதுதான். இப்ப அவ வந்திருக்கிறது என்ன பழி வாங்கணும்னு சொல்றதெல்லாம் கூட அவ துர்மரணத்துக்கு நான் தான் காரணம்னு இன்னும் அவ நினைக்கிறதாலதான். என்ன சார் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில இவ்ளோ நடந்திருக்கா? நான் நினைச்சே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற நாட்கள் அதெல்லாம். அத பத்தி நினைச்சாலே என் மூடு ரொம்ப அப்செட் ஆயிடும். வேண்டாம் சார், வேண்டாம். நான் இத பத்தி உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது. நீங்க எல்லாத்தையும் மறந்துருங்க ப்ளீஸ் சார். நீங்க நார்மலா இருங்க. இட்ஸ் ஓகே அனு. நீயா இதை கேட்டதுல எனக்கு சந்தோஷம் தான். என் மனசுல என்ன இருக்குங்கிறத உன்கிட்ட தெளிவா சொல்ல முடிஞ்சது பாரு. நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் அனு. நமக்குள்ள எதுக்கு சார் தேங்க்ஸ்? நான் உங்களை கத்தியால குத்துனது தெரிஞ்சும் நீங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தூசு சார். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி நம்ம சந்தோஷமா வாழ போற நாளுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் சார். சார் சீக்கிரமா தேவநந்தினி ஏதாவது செய்யுங்க சார். கண்டிப்பா அனு. ரஞ்சித் நிச்சயம் ஏதாவது ஒரு பிளானோட வருவான். நீ கவலைப்படாத. ஓகே சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. குட் நைட். குட் நைட். யாரோ வரங்கடா. ஏய், யார் நீங்களா? பார்த்தா தெரியல. ஏதாவது பேசுன கத்தியால ஒரே சொருகு சொருகிடுவேன். போ அந்த பக்கம் போ. என்ன மறைக்கிற? என்னடா பெரிய இவ மாதிரி கண்ண உருட்டுறா? கத்தியால ஒரே சொருகு. குத்துடா குத்துடா பாப்போம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னையே கத்தியால குத்திடுவியா நீ? நான் யாருன்னு தெரியுமா? அண்ணி அடோ ஏய் விடுடா. உனக்கு ஒண்ணாகலையே? நீ ஓகே தானே? நான் வந்ததே உன்னை கொல்லத்தான். நான் உங்ககிட்ட கேட்க வந்ததே நம்ம சொத்தை பிரிக்கிறத பத்தி தான் மோமின்லோ.
சொத்தை பிரிக்கணுமா? ஏன் மான்சி? என்கிட்ட நீங்க தான் சொன்னீங்களே மாமின்லோ, ப்ரோயின்லாக்கு கல்யாணம் ஆனதும் சொத்தை பிரிக்கலான்னு. அதான் அனு வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? மான்சி, இப்ப எதுக்கு மான்சி இந்த பேச்செல்லாம்? ஜஸ்ட் 100 crores. ஆனா அதுக்கு நான் எத்தனை பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு பாத்தியா சந்திரா? சொத்தை பிரிச்சு தந்தா இந்த ஹெட்டேக் எல்லாம் கிடையாதுல்ல. 1000 இருந்தாலும் நான் இந்த வீட்ல ஒரு அவுட்சைடர் தானே. பெர்மிஷன் கேட்டு அப்ரூவல் வாங்கி, this is irritating me a lot சந்திரா. உங்களை யாரும் அவுட் சைடரா நினைக்கல, நீங்களும் நினைக்காதீங்க. சொத்தை பிரிக்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கவே வேண்டாம். நம்ம எல்லாருமே எப்பவும் ஒரே ஃபேமிலி தான். இப்ப நீங்க லேண்ட் வாங்குறத பத்தி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற லேண்ட் டீடைல்ஸ மீராவுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் மீரா கிட்ட பேசி ஈஸி பாக்குறது, லீகல் ஒப்பீனியன் வாங்குறது, மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க சொல்றேன். she will help you. மீராவா? அவ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நோ வே, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க ஃபண்ட் கிரெடிட் பண்றதா சொன்னீங்கல்ல, அத மட்டும் மீராவை ஒழுங்கா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அதுதான் எனக்கு அவ பண்ற பெரிய ஹெல்ப்பே. மான்சி, மீராக்கு ஆல்ரெடி இந்த லேண்ட் பத்தின விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்டாப் இட் சந்திரா. மீராவை நீயும் ப்ரோயின்லாவும் எவ்வளவு வேணா கொண்டாடிக்கோங்க, பட் திஸ் இஸ் மை பிசினஸ். இதுல நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். ஏன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் மீரா இன்வால்வ் ஆகவே கூடாது. கிளியர்? இட்ஸ் ஓகே, நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நீங்க கேக்குற நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பக்காவா வந்து சேரும், அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்ஸ் a lot bro-in-law. ஹாய் அனு. எப்படி இருக்கீங்க அக்கா? அக்காவா? என்ன ஆச்சு அனு உனக்கு? உங்களை இனிமே நான் அக்கான்னு தான் கூப்பிட போறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். மான்சின்னு பேர் சொல்லி கூப்பிட்டா போதும். பேர் சொல்லி கூப்பிடுறதா? உங்களையா? என்னால முடியாதுக்கா. Then your wish. அக்கா, ஏன்க்கா சொத்து பிரிக்கிறத பத்தி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்லவும் எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? என்ன விடுங்கக்கா, நம்ம அத்தை மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சூரிய சார் சொன்னாரே, நானும் அப்படிதான்க்கா நினைக்கிறேன். எங்க வீட்ல நானும் அப்பா அம்மா மட்டும்தான். ஆனா இங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எல்லாரும் இப்படி கூட்டு குடும்பமா இருக்கிறத பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சூரிய சார் நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்க்கா. இப்போ நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்றது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குக்கா. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படிக்கா சொத்தை பிரிக்கலான்னு கேக்கலாம். இது எல்லாமே உங்க சொத்து தான்க்கா. எங்க சைட் சொத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இனிமே சொத்தை பிரிக்கிறேன்னு மட்டும் கேட்காதீங்கக்கா. பிளீஸ்க்கா. வெயிட் வெயிட் வெயிட். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த மான்சிக்கே அட்வைஸ் பண்றியா? நீ நேத்து வந்தவ, லிட்டரலி நேத்து வந்தவ. நீயே உங்க சைடு இருக்கிற சொத்தை உன் சொத்துன்னு சொல்ற. இதுல நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இந்த வீட்டுக்கு வந்த முதல் மருமக நான், அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. ப்ரோயின்லாவ கல்யாணம் பண்ணியாச்சே, இனிமே இந்த வீட்ல நாம வைக்கிறதுதான் சட்டம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட பேசுறோம், அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்னன்னு யோசிச்சுதான் பேசணும். என்கிட்ட பேசணும்னா தி கிரேட் ப்ரோயின்லாவே ஒரு நிமிஷம் யோசிச்சுதான் பேசுவாரு. அவ்வளோ மரியாதை. ஆனா நீ என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. அனோ, சொத்தை பிரிக்க சொல்லி கேக்குறது மை ரைட்ஸ்.
ஏன் சொத்தை நான் கேக்குறேன். அத கேட்க கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. நீ தெளிவா அந்த அர்த்தத்துல தான் சொன்ன. லுக் ஹியர் அனு, டோன்ட் ட்ரை டு அட்வைஸ் மீ ஒன் மோர் டைம். உனக்கு அதுக்கான வயசும் கிடையாது, தகுதியும் கிடையாது. மைண்ட் இட். குட் நைட் அனு. ஏன் சார் வெளியில போய் படுக்கிறீங்க? ஏன் சார்னா நீ தானே எப்பவும் சொல்லுவ நான் உன் கூட தங்க கூடாதுன்னு. இன்னைக்கு தங்கலாம். நிஜமாவா? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இல்ல, உன்னை நம்ப முடியாது. இப்ப இப்படிதான் லவ் சொட்ட சொட்ட பேசுவ, ஆனா கொஞ்ச நேரத்துல ரூம் சாவியை கொடுத்து கதவை பூட்டிட்டு வெளியே போய் படுங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்க இன்னைக்கு இங்கே இருங்க. ஆனா அன்னைக்கு சொன்னீங்க. அன்னைக்கு என்னமோ ஒரு பயம் சொன்ன. இன்னைக்கு பயம் போயிடுச்சா? லேசா இருக்கு. ஆனா நீங்க என் கூட இருந்தா பயம் போயிடும். இது என்ன புது கதையா இருக்கு? அப்பயே அன்னைக்கு வேற மாதிரி சொன்ன. ஐயோ, அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன். போதுமா? வேண்டாமா? கொஞ்ச நேரம் ஆனதும் என்ன வெளியே போன்னு சொன்னாலும் சொல்லுவ. அதுக்கு நான் இப்பவே போயிடுறேன். சரியான டியூப் லைட். காலம் ஃபுல்லா உங்களுக்கு தின்னதான். கிளம்புங்க. ஹேய், அது இல்ல அனு. சஷ்டியை நோக்க சரவண பவனா. எப்படியும் இங்கதான் வந்தாகணும். அப்போ இருக்கு உங்களுக்கு. அனு, அனு, என்னாச்சு அனு? ஏன் கத்துன? சார், அங்க ஏதோ ஒரு உருவம் இருந்துச்சு. யாரும் இல்லையே. இப்பதான் சார் நான் பார்த்தேன். என் பக்கத்துல இருந்துச்சு. முகமுடி போட்டுட்டு ஒருத்தன் வந்தான். நீங்க வருமோ அவன் போயிட்டான். ஓகே ஓகே அனு, நான் என்னன்னு பாக்குறேன். நீ பயப்படாத, வா வா, வந்து உட்காரு. வா உட்காரு. ஏன் அனு அழற? என்னால எல்லாருக்குமே கஷ்டம் சார். எனக்கு வாழவே பிடிக்கல சார். ஆசையா ஒரு 2 நிமிஷம் கூட உங்க கூட பேச முடியல. அதுக்குள்ள அந்த தேவநந்தினி வந்துடுறா. என்ன வாழ்க்கை சார் இது? பேசாம என்ன ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருங்க சார். நீங்களாச்சும் நிம்மதியா இருங்க சார். சூர்யா, 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 நீங்க இங்க இருக்க வேண்டாம் சார். போயிடுங்க சார் ப்ளீஸ். சூர்யா, 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 சூர்யா. சூர்யா, சூர்யா. சூர்யா, சூர்யா. அம்மா, குட் மார்னிங் மா.
இது குட் மார்னிங்கா? என்ன சூர்யா நடக்குது உங்களுக்குள்ள? நீங்க கேக்குறதே எனக்கு சுத்தமா புரியலமா. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள நீயும் அனுவும் இப்படி ஏன் தனித்தனியா படுக்கிறீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்லம்மா. அப்ப நீ ஏன் இங்க வந்து படுக்கணும்? அனு எங்க? அவ ரூம்ல இருக்கா. அப்ப நைட்டு முழுக்க நீ தனியா இங்க படுத்துட்டு இருந்தியா? அனு சின்ன பொண்ணு, உனக்கு பிடிக்காத மாதிரி அவ ஏதாவது பண்ணிருந்தாலும் நீ வந்து இப்படி தனியா படுக்கிறது அது அவளுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தானேப்பா. அவளால இதை தாங்கிக்க முடியாது. வயசுல பெரியவன் நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் அனுவுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா. நைட்டு தூக்கம் வரல, புக்கு படிக்கலாம்னு நினைச்சேன். உள்ள லைட் போட்டா அனுவுக்கு தொந்தரவா இருக்குமேன்னு இங்க வந்து படிச்சேன். அப்படியே தூங்கிட்டேன். என்ன புக்கு படிச்ச? நீ பொய் சொன்னா ஒரு நொடியில நான் கண்டுபிடிச்சிருவேன்னு உனக்கு தெரியாது? நீ இப்படி தனியா தூங்குறது நேத்தும் கவனிச்சேன். அப்பவே கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள இப்படி சின்ன சின்ன சண்டை வர்றதெல்லாம் சகஜம். அத நாமளே பெருசாக்க கூடாதுன்னு தான் நான் கேட்கல. ஏதாவது ஒரு பதில் சொல்லி என்னை ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. நான் கேக்குறது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சாரிமா, ஆனா எனக்கு அனுவுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதுல எந்த பொய்யுமே இல்ல, நம்புங்கம்மா. அனு, மசாலா வாசனை வாசல் வரைக்கும் தூக்குது. உன் பிரியாணியில சூர்யாவை ஒட்டு மொத்தமா கட்டி போட்டுடுவ போல இருக்கு. ஆனா சமைச்சு போடுறதோட ஒரு பொண்டாட்டியோட கடமை முடிஞ்சிடுதுன்னு நினைக்காத அனு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அனு. நீயும் நானும் கோயில்ல முதல்ல பாத்துக்கிட்டத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீதான் சூர்யாவுக்கு ஏத்த பொண்ணுன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீதான் என் மருமகன்னு. இப்ப வரைக்கும் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சூர்யாவுக்கு நீதான் பெஸ்ட் மேட்ச். ஆனா இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா. அப்புறம் ஏமா சூர்யா தனியா வெளியில படுத்துட்டு இருக்கான்? என்னடா இப்படி வெளிப்படையா கேக்குறேன்னு நினைச்சுக்காத. சூர்யாவோட அம்மாவா இத பத்தி உங்ககிட்ட பேச வேண்டியது என்னுடைய கடமை. கல்யாணம் ஆன புதுசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆனா அது எல்லாத்தையும் பெருசுபடுத்த கூடாது. ஐயோ, எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லம்மா. நானும் உன் வயசு தாண்டி வந்தவதான் அனு. எனக்கு தெரியாது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. சூர்யா செல்வ செழிப்பா வளர்ந்தவன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசினஸ் மட்டும்தான். 20 வருஷமா பொண்ணுங்க பக்கமே திரும்பி பார்க்காதவன். சரின்னு சொன்னது உன்னை மட்டும்தான். அப்ப அவனுக்கு உன்னை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு நீயே யோசிச்சு பாரு. தன்னை விரும்புறவங்க மேல உயிரியே வைக்கிற டைப் சூர்யா. தான் மேல பாசம் வச்சவங்க அவன்கிட்ட இருந்து விலகி போனா அவன் மொத்தமா உடைஞ்சு போயிடுவானு. சூர்யாவுக்கு ஒண்ணுன்னா இந்த குடும்பமே நில குலைஞ்சு போயிடும். இந்த குடும்பத்துக்கு ஆலமரம் நானா இருக்கலாம், ஆனா ஆணி வேறு சூர்யா தான். அவன் செய்யறது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா அவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லு. உடனே புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்குவான். சூர்யா பாசத்துக்காக என்கிற குழந்தை மாதிரிமா. நீதான் அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். நீங்க இவ்ளோ ஃபீலா பேசுற அளவுக்கு எனக்கும் அவருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா.
நீங்க எதிர்பார்க்கறத விட சூர்யா சாரை நான் நல்லா பார்த்துப்பேன். சாரி சார், இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டே ஆகணும் சார். இன்ஃபேக்ட் இப்ப கிளம்புனாதான் அந்த மீட்டிங்கே கரெக்ட் டைம்க்கு கேட்சப் ஆக முடியும் சார். அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்போ வா. அதெல்லாம் இப்போ வர முடியாது. நானும் சூர்யா சாரும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். பட் அனு, யூ நோ அவர் ஆஃபீஸ் சிச்சுவேஷன் அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். சார் இருந்தாதான் எல்லா வேலையும் கரெக்டா நடத்த முடியும். அப்போ நீங்க எதுக்கு மேடம் இருக்கீங்க? என்னால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா சூர்யா சாரோட பிரசன்ஸ், அட்வைஸ், இன்புட்ஸ் ரொம்ப முக்கியம் தானே? சூர்யா சார் அட்வைஸ் கொடுத்தாதான் அந்த வேலை ஒழுங்கா நடக்கும்னா உங்களுக்கா ஒரு வேலை செய்ய தெரியாதாம? மீரா, நீ ராங் டைம்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அன்னை சந்தோஷமா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மீட்டிங் ஈட்டிங்கன்னா யாருக்கு தான் டென்ஷன் ஆகாது மீரா? இதே அணுவா இருக்கிறதுனால பொறுமையா பேசிட்டு இருக்கா. நானா இருந்திருந்தா சீட்டை கிழிச்சிருப்பேன். மீரா, இன்னைக்கு சூர்யாவால மீட்டிங்க்கு வர முடியாது. எல்லாம் நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. சூர்யா, நீ கிளம்புப்பா. டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ் விஷயம் எல்லாம் மீரா பாத்துப்பா. வாங்க வாங்க. சரி, பாய் மீரா. வெல்கம் வெல்கம். வாங்க மாப்ள, வா உட்காரு. வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. சார். புஷ்பாமா, நீங்களும் அனுவும் பேசிட்டு இருங்க. நான் பங்கஜ் கூட ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்துடுறேன். எங்க சார்? இப்ப வந்துருவேன். ஜஸ்ட் half an hour. போயிட்டு வரேன். ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? நீயும் சூர்யா சாரும் அவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கீங்க. அங்கிருந்து ஒரு போன் பண்ணி பேச மாட்டியாடி? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நானும் சுப்பும் அப்படியே பயந்துட்டு இருந்தோம் தெரியுமா? சூர்யா சார் தாமா யாருக்கும் போன் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. அவர் சொன்னா அது அப்படியே கேட்கணுமா? அவர் இல்லாதப்போ எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. சரி சரி, அதெல்லாம் விடு. நீயும் சூர்யா சாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அனு, ஏதாவது சொல்லுடி. என்ன உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வேலை ஆகாது. நான் போய் வேலையை பார்க்கறேன். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பாரு ரகுபதி, நான் ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேன் இன்னைக்கு. தேவையில்லாம ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. புஷ்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பிஞ்சிடும். இல்ல சுப்பு, இந்த கல்யாணத்தோட மொத்த செலவையும் மாப்பிள்ளையே ஏத்துக்கிட்டாரு. சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடந்தது. நீயும் உன் பொண்டாட்டிய என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஒரு Dress போட்டுக்கிட்டு கெக்க பெக்கன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வெட்டி கதை பேசிக்கிட்டு ஏசி காத்த வாங்கிட்டு குழு குழுன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இது உண்மையா இல்லையா? சொல்லியா, உண்மையா இல்லையா? இந்த உண்மையா யாராவது சொன்னா ஆமாங்க சாமி நீங்க சொல்றது உண்மைதான் ஒத்துக்கிட்டு பம்மிக்கிட்டு போறத விட்டுட்டு ஏயா சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஏய், இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை என் பொண்ணை மாப்பிள்ளை பத்தி பேசுன மரியாதை கெட்டுரும். அப்ப கூட நான் சொன்னது உண்மை இல்லைன்னு உன்னால சொல்ல முடியல பாத்தியா? உனக்கே தெரியுது உன் பொண்ணு அழக மூலதனமா வச்சுக்கிட்டு. புரியலையா? அதாவது உன் பொண்ணு அவளோட அழக மூலதனமா வச்சுதான் அவ பாச மயக்கி உன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏய் சுப்பு, இந்த கை வைக்கிற வேலையில வச்சுக்காத. இதுக்கு முன்னாடியாவது
அணுவால சில காரியங்கள் ஆகணும்னு நான் பொறுமையா இருந்தேன். இத பாரு, இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. புஷ்பா, என்ன சுப்பு இவ்ளோ லேட்டு? இத உள்ளவே இதோ வரேன். சுப்பு நில்லு. என்ன என்ன பின்னாடி எல்லாம் ஒரே மண்ணா இருக்கு? எங்கேயாவது விழுந்தி அடிபட்டுச்சா? என்ன சுப்பு காயமா இருக்கு? இத பாரு, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ மாப்பிள்ளை இப்ப விருந்து சாப்பிடணும், முக்கியமான விஷயம். உங்களுக்கு இப்படி அடிபட்டு இருக்கும் போது என்னையும் அவரையும் சந்தோஷமா சாப்பிட சொல்றீங்களா? இப்போ நீங்க உண்மையை சொல்லலனா இப்பவே உங்க மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி நான் வர சொல்லிடுவேன். ஐயா, நீ மாப்பிள்ளைக்கெல்லாம் ஒன்னும் போன் பண்ணிடாத. அது ஒண்ணு இல்ல, நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா அப்ப அந்த ரகுபதி அவன் ஏதாவது தேவையில்லாத பேசினானா சுப்பு? அவன் எப்பவும் போல வம்புக்கிட்டான் புஷ்பா. நானும் ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். திடீர்னு அசிங்கமா பேச ஆரம்பிச்சானுமா. அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. அவன் அடிக்க போன புடிச்சு தள்ளி விட்டான். கீழே விழுந்துட்டேன். நாசமா போறவன். அவன் கைய கட்டெரும்பு கடிக்க ஏன் சுப்புவே தள்ளி விடுறான் அவன்? இன்னைக்கு இரு அவனை உண்டை இல்லன்னு பண்ணிடு. புஷ், கொஞ்சம் இரு. மாப்பிள்ளையானும் விருந்து சாப்பிட்டு போட்டான். அப்புறம் நீ போய் என்ன வேணா சண்டை போட அவன் கூட. கொஞ்சம் பொறுமையா இரு அது வரைக்கும். அவன் தள்ளி விட்டா நீ என்ன பாத்துட்டு இருந்தியா? செருப்ப கட்டி 4 அரை வேண்டி தானே? அது இல்ல புஷ்பா, நான் சொல்றேன், கடைக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தானா அவன் வம்புக்கு இழுத்தான். எனக்கும் வீட்டுக்கு மாப்பிள்ளை பொண்ணு விருந்துக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு எகத்தாளம். அதனால நானும் அவங்ககிட்ட கொஞ்சம் எகத்தாளமா பேசிட்டேன். அவனும் பதிலுக்கு தான் சான்ஸ்னு பேச ஆரம்பிச்சான். அதுல வந்த வேணாதான் இது. ஒரு வகையில பார்த்தா தப்பு என் பேர்லயும் தான். உன் மேல என்ன தப்பு? அவனெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். சரி, சூர்யா சார் வர நேரம் ஆச்சு. இந்த கோலத்துல உன்னை பார்த்தா அவர் என்ன ஏதுன்னு கேட்பாரு. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை. கரெக்ட் தான். நான் என்ன பண்றேன், போய் மூஞ்சி கைகாலெல்லாம் கழுவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு, காய வேற பட்டிருக்குல்ல, இது தெரியாம இருக்க, தொப்பி கிப்பி போட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை கிட்ட எதுவும் சொல்லாத. அனுமா, நீயும் அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத. இந்தாங்க சார், உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் எங்களுக்கு மறக்காம கொடுத்துடணும், சரியா? இப்படியா ஒரு வீட்ல நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு gift பாக்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கியாத்த? இவன் ஒருத்தன் சும்மா இருடா. இந்தா நீ கூட. தேங்க்ஸ். எம்எல்ஏ கைய வைக்கிறான், ஒரே தள்ளு சவுத்துல போய் அப்படியே சாஞ்சிட்டான். நீயா? நான் யாரோ என்னவோ நினைச்சு பார்த்தேன். பயந்துட்டியா? பயமா? எனக்கா? ஐயோ ஐயோ. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம அவரை செவத்துல தள்ளி விட்டியே. என்ன செய்ய போற? நீயும் அப்பன மாதிரியே என் சட்டைய பிடிக்க போறியா? என் ஸ்டைலே தண்ணிடா. என்னது இது? கால பிடிச்சு உங்க காலை நான் விட மாட்டேன். நீங்க என்ன மன்னிச்சுட்டு சொன்ன மட்டும்தான் நான் உங்க காலை விடுவேன். ரகுபதி, என்னாச்சு உனக்கு? முதல்ல எந்திரி. கால்லாம் முடிச்சுட்டு எந்திரியா? நீங்க மன்னிச்சுட்டு உங்க வாயால சொல்லி என்னத்தில விபத்து எடுத்து பூசினா தான் நான் விடுவேன். என்ன சுபாச்சி இருக்கு? ஹலோ, முதல்ல எந்திரி. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல மாட்டேன். நீங்க எனக்கு விபூதி வச்சு விடுங்க. அப்பதான் எந்திரி. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு ரகுபதி உனக்கு? திடீர்னு மன்னிப்பெல்லாம் கேக்குற? அது அது அவ சொல்றா, இந்த ரகுபதி செய்யறா. என்ன சொல்ற?
நான் உங்களை தள்ளி விட்டதுக்கு பிராயச்சித்தம் செய்யலான்னு தான். பிராயச்சித்தமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லி திருநூறு பூசி விடுங்க சார். நீ கேக்குறியா? என்னால நம்பவே முடியல இத. ஐயோ, என்னால இதான் நம்ப முடியல. ஆனாலும் நம்பித்தானே ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. ஏன்னா பட்ட அட்டி அப்படி. அப்பா, ஏன் அங்கிள் எங்க அப்பாவை போய் தள்ளி விட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்போ என்னடானா திடீர்னு வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு திருநூறு பூசி விடுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற பொய்யாவது நம்புற மாதிரி இருக்கா? நாம இவ்வளவு முதல்ல பார்த்தப்போ இந்த புனியும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்தா, இன்னைக்கு என்னமான்னு அடிக்கிறா. நீ தாம்மா அடிச்சனு பொசுக்குன்னு சொல்லிடலான்னு பார்த்தா தனியா கூப்பிட்டு வச்சு குமரிட்டானா. ஐயோ, மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும், கிளம்புங்க. முதல்ல திருநீர்லாம் ஒண்ணும் பூச வேணாம். இனிமே இங்க வலிக்கு வராம இருங்க, அதுவே எங்களுக்கு போதும். இல்ல இல்ல சுப்பு சார், நீங்க திருநீர் பூசி விடாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆமா புஷ்பா, இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். போய் இந்த திருநீர் எடுத்துட்டு வா. நீ என்ன சுப்பு இந்த ஆளுக்கு போய் திருநீர்லாம் பூசி விட்டுட்டு? அவங்க என்ன பண்ணாலும் நம்ம பெரிய மனுஷங்கிறத காட்டிக்கணும். மன்னிப்பு கேக்குறாரு, போய் எடுத்துட்டு வா. போ. நல்லா வர புஷ்பம்மா, வர சுப்பு சார். அனு, போயிட்டு வர. உன்னை தள்ளி விட்டது தப்புன்னு அவனுக்கு யாரோ சொல்லிருக்காங்க. இல்லனா இவ்ளோ நாள் தெனாவட்டா தெரிஞ்சவன் இப்போ திடீர்னு வந்து கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்பானா? ஒருவேளை அது சூர்யா சாரா இருக்குமோ? கரெக்ட், இது நிச்சயமா சூர்யா சார் தான். இந்த ரகுபதிக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் தான். கரெக்டா புஷ்பா? இல்ல யோசிச்சு பாரு, அந்த கேடு கட்டவன் எதுக்கு தேடி வந்து என் கால விழ போறான்? இதுக்கு தான் சூர்யா சார் பங்கச்சோர வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு அடிபட்டது எப்படி சூர்யா சாருக்கு தெரியும்? அதை யாராச்சும் சொல்லிருப்பாங்க. அப்படி இல்லன்னா ரொம்ப வீராப்பா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இந்த ரகுபதியை உளறி கொட்டி அடி வாங்கியிருக்கணும். இருக்கு சுப்பு, மாப்பிளனா மாப்பிள தான். நம்ம வீட்டு பூஜை கூட வராம எங்கேயோ போயிருக்காருன்னு பார்த்தா ரகுபதியை பதம் பார்க்க தான் போயிருக்காருன்னு இப்பதானே புரியுது. சுப்பு மேல நீங்க வச்சிருக்க மரியாதைய நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். சுப்பு சார் மேல நான் எப்பவுமே மரியாதை தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் தான். இல்லனா அந்த ரகுபதி அப்படி ஓடி வந்து கதறி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பானா? இதுல திருநூறு பூசி விடுன்னு அடம் வேற. ரகுபதி உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டானா? ஏன்? இன்னும் எங்க கிட்ட எல்லாம் மறைக்காதீங்க சூர்யா சார், எங்களுக்கு எல்லாம் தெரியும். மாப்பிள, ரகுபதி என்ன தள்ளி விட்டாங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரகுபதி உங்களுக்கு கீழே தள்ளி விட்டானா? ராஸ்கல், இன்னைக்கு அவனை. நீங்க வேற, இப்ப அவனை அடிச்ச அடியே போதும். இதுக்கு மேல அடிச்சீங்க அவன் தாங்க மாட்டான். நான் ரகுபதி அடிச்சனா? என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இப்படி இதான் இந்த டவுன் டு எர்த் ஆட்டிடியூட் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள. ஒருவேளை தேவநந்தினியா இருக்குமோ?